அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உணவு, உணவே மருந்து, நோய், நோயாளி, மருத்துவன் இவற்றை பார்த்தோம். இப்பொழுது மருந்து என்ற அதிகாரத்திலே 950வது குறளான இறுதி குறளை பார்க்கின்றோம். இப்பொழுது எவ்வளவோ வளர்ச்சிகள் பெற்றிருந்தாலும் மருத்துவம் என்ற அந்த துறையானது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எத்தனை கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த குறள் வாயிலாக நாம் அறியலாம். எவ்வாறெனில், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச் செல்வான் அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று அந்த மருத்துவம் தொடர்பான அழகான ஒரு 4 கூறுகளை விளக்கியிருக்கின்றார் வள்ளுவர். உற்றவன், நோய் உற்றவன், நோயாளி. தீர்ப்பான், அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன். அடுத்ததாக அந்த மருத்துவன் எதை கொண்டு தீர்க்கின்றான்? மருந்து. உற்றவன், தீர்ப்பான், மருந்து. இந்த மருந்தை கையாளக்கூடிய ஆள் யார்? மருந்தாளுநன் என்று கூறுகிறோமே, அதுதான் உழைச்செல்வான். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் அப்பால் நாற்கூற்றே மருந்து. இதற்கு பிறகு வேறொன்றும் இல்லை. இந்த 4 பெயர்தான், இந்த 4 உறுப்புகள் தான் மருத்துவத்துறையினுடைய கூறுகள் என்று அழகாக விளக்குகின்றார். மேலும் மற்றொரு குறளிலே காண்போம். வணக்கம்.